வணக்கம் நெருப்பு தமிழர். நம்ம ஊர்லேயே நம்ம கேள்விப்படுறோம், நம்ம ஊர்லேயே என்னப்பா இப்படி குளிருது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மா மூத்தவர் எல்லாருமே சொல்கிறாங்க பயங்கரமாக ஊரில் குளிருதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கனடாவிலையோ அமெரிக்காவில் குளிருக்கு பஞ்சம் இருக்குமா? நம்ம ஊரே அப்படி இருக்கும்போது, ஆனால் இது ஒரு பெரிய குளிர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு பெரிய பனி புயல்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இது பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு பெரிய பனினே சொல்லலாம். அமெரிக்காவில் இப்படி இருக்குது தானே. நான் அமெரிக்காவில் இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இப்போ நான் நடந்து வரக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா? அப்போது இது நான் கனடாவில் பார்த்தா அது ஒரு பெருசு கொடுத்து போகிறேன். ஆனால் அமெரிக்காவில் பார்த்தது எனக்கு ரொம்ப பெருசாக தான் தோணுது. இது ஒரு குடியிருப்பு வளாக பகுதிகள் தான், எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் இங்கே தான் இருக்குது. இப்போது இந்த பகுதிகளில் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு பெரிய இடம் இருக்குது. அந்த இடம் பூரா ஒரே பனியாக இருக்குது. நடந்து வந்த இடம் ஒரு நாய் நரி கூட இங்கே நடக்காது போல். முதல் முறையாக நான் தான் நடந்துகிட்ருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த இடத்துல நான் நடந்து வந்த இடத்த நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளவு பெரிய குடியிருப்பு பகுதிகள், இந்த இவ்வளவு பெரிய குடியிருப்பு பகுதிகளில் நெருக்க வீடு இல்லை. எல்லாம் எங்கெங்கே இருக்குது வீடுகள்லாம் இடைவெளி விட்டு வீடை கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. எல்லா இடங்களிலும் அமெரிக்காவில் பனி இல்லை. குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் பனி இருக்குது. அது நியூயார்க் போன்ற பகுதிகளில் தான் பனிப்பொழிவு தொடருது அப்படிங்கிறது தான் இந்த பனிப்பொழிவில் நாம் கண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.